ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். தேவ சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்கிறவர்களாய் மாறுவோம். அவள் கேட்டார்ல, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சித்தம் என்றால் விருப்பம். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய விருப்பத்தை செய்கிற நல்ல நாட்களாய் மாறும். 1682 ஜெர்மனில் பிறந்த ஒரு பணக்கார தானிய வியாபாரிக்கு பிறந்த மகன்தான் சீகன்பால். வீட்டின் அருகே நிறைய நிலக்களஞ்சியங்கள் இருந்தது. வசதியான வாழ்க்கையில் இருந்த சீகன்பால் தேவன் அழைத்த போது இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்தார். உங்கள் கையில் இன்னைக்கு தமிழ் பைபிள் வச்சு படிச்சிருக்கிறோம். முதல் முறையாக அச்சு எந்திரத்தில் தமிழெழுத்தை ஏற்றி வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்த பெரிய பங்கு அவருக்கு உண்டு. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சரீரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எதற்கு? சிலர் இச்சைகளை நிறைவேற்றுகிறார்கள், சிலர் மதுபானம் மருந்துகிறார்கள், சிலர் இந்த சரீரத்தின் மூலமாய் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மோசமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த சரீரத்தை கடவுள் நமக்கு தந்ததுக்கு நோக்கம் உண்டு. இந்த சரீரத்தினால் அவருடைய மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். சீகன்பால் பாருங்க, ஜெர்மன் தேசத்தை விட்டு தன்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டு கடவுள் அழைத்த போது தேவ சித்தம் செய்து வந்தார். இன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் அவர் மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கொடுத்த தேவ சித்தம் என்ன யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் சரீரத்துக்கு எதற்கு பயன்படுத்திருக்கீங்க? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்குடையவர்களாய் நீங்கள் ஒரு சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரத்தை அவர் ரத்தத்தை சிந்தி கிரையா வாங்கியிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10:5-7. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய தேவனே, நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. சரீரத்தை ஆயத்தப்படுத்தி எதுக்கு தெரியுமா? சித்தம் செய்கிறதற்கு. பாடுபட ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், ரட்சகராய் மாறினார். ஆண்டவர் நல்லவர். உங்களை குறித்த சித்தம் என்ன? நீங்கள் தேவனுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். யூ ஆர் த ஹவுஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய வீடு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற அறிவோடு வாழுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால தான் சவுல் கேட்டார். சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் போகிற வழி தப்பு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். 14 நிருபங்களை எழுதினார். 3 மிஷனரி பிரயாணங்களை பண்ணினார். தீமோத்தேயு போன்ற ஊழியர்களை உருவாக்கினார். எபேசு, கொரிந்து, பிலிப்பு, தெசலோனிக்கா பட்டணங்களில் சபைகளை ஸ்தாபித்தார். உங்களை குறித்த சித்தத்தை அறிந்து வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஏதோ கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வந்து உங்களை விதி முடிஞ்சோட சாகணும். செத்தவுடன் தெக்கிய உடைக்கே நல்லப்பா. உடைய சித்தம் அறிந்து சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களை மாற்றும். அன்பு கிருபை பிள்ளைகள் தாங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதோட அன்பு கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.